அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோஸும் தயவுசெய்து உட்காந்து நல்லா அமர நிதானமாக பாருங்கள். ஏன்னா பாடப்புரிதல் இருந்தால் வழியாக நம்மளால் ஜெயிக்கவே முடியும். அதை உள்வாங்குங்க. முதல்ல வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை, ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன். பட் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் ரிப்ளை கொடுப்பேன். அதனால் எந்த மாதிரியான டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் எனக்கே தெரியலனாலும் நானும் அடடே இது நமக்கு தெரியாமல் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அந்த விதத்துலேயும் கேட்குறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரியான டவுட்ஸ் கேட்டாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய ஹிண்ட்டு சைடில் சொல்வேன். அது ஒன்றுமே ஒரு கொஷினாக ஃப்ரேம் பண்ண முடியும் அவங்களால. ஸோ அதனால் வீடியோவை தான் ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணணும். வீடியோ விட்டுறாதீங்க. வீடியோஸ் எல்லாமே யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இப்போது ஒரு 6000 MCQs வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர சொன்னேன் இல்லையா? அதில் டவுட்ஸ் நிறைய உங்களுக்கு வருது. இது எப்படின்னு தெரியல போடுங்கன்றீங்க. அதாவது ப்ராப்ளம் போட்டுட்டு வரும்போது உள்ளே எங்கன்னா சந்தேகம் தான் கேட்கலாம். மொத்த ப்ராப்ளமே எனக்கு தெரியலன்றது அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கு தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு MCQs கையில் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து MCQs எடுக்கக்கூடாது. வீடியோஸ் பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்காதனால, சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்காதனால நிறைய கொஸ்டின்ஸாக கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தா இந்த கேள்வி இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ற உணர்வு தான் எனக்கு வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் பார்க்கணும். யாருமே மிஸ் பண்ணாமல் தயவுசெய்து வீடியோஸ் பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் கால் பண்ண உடனே சார் ரொம்ப நன்றி, வீடியோஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது, நீங்கள் யாருன்னு நீங்கள் உங்களை சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வீடியோ பார்த்து அதுக்கான ரெஸ்பான்ஸ், ஒரு கால் பண்ணி தேங்க் பண்ணணுன்ற ஒரு உணர்வு சாதாரணமாலாம் வராது. ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய தோணும். ஸோ உங்களுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் எங்கே காட்டுவேன்னா, நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குறதுல காட்டுவேன். உங்களுக்கு துணையாக இருப்பேன். ஒரு சப்போர்ட்டிவான நான் என்னால் தான் உங்களுக்கு வெற்றியே கிடைக்க போகுதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் வெற்றி பெற பல முனையில் போராடுவீங்க. ஒன் ஆஃப் த பார்ட்டாக நான் நிச்சயம் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தயவுசெய்து உங்களுடைய அந்த எப்படி வீடியோ இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் எனக்கு மறக்காமல் பண்ண வேண்டியது லைக்ஸ் பண்ணணும். மெயினாக வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள். எத்தனை லைக்ஸ் கிடைக்குதுன்றது முக்கியமான ஒன்று, ரைட்? நான் ஒரு 500 பேர் இப்போ ஒரு வீடியோ போடுறேன், ஒரு 440 பேர் 500 பேர் பார்க்குறாங்கன்னா, அப்படி போட்ட உடனே பார்க்குறாங்க அவ்வளோ பேர். அப்போ பார்க்குறாங்கன்னா அவ்வளோ லைக்ஸ் இருந்தால் எனக்கு வீடியோஸ் இன்னும் சேனல் ப்ரொமோட் ஆகும். அதாவது நிறைய பேர் தெரியாதவங்க கைக்கு போகும். இன்றைக்கி கால் பண்ணதில் ஒருத்தவங்க சொன்ன பதில் என்னன்னா, சார் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக காலி ஆகிடுச்சுன்னு நினச்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருதுன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் வீடியோஸ் பார்த்த பிறகு தான் தெரியுது மேக்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வே வந்தது சார் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. மேக்ஸ்லாம் யாராலையும் அழிக்க முடியாதுங்கம்மா. நாம் வேணால் கற்றுக்காமல் இருக்கலாம், அதை வந்து அழிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது இன்னும் வளர்ந்து போய்கிட்டு இருக்குது. நாம் தான் தெரிஞ்சிக்காமல் இருக்கோம். அதை தெரிஞ்சிக்கிற வேலைக்காக தான் லைக் பண்ண சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது இவ்வளோ பியூட்டி இருக்கா மேக்ஸ்லன்னு அப்படியே அசருவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள், நிறைய கற்றுக்க சொல்லுங்கள். எக்ஸாம் அடிக்கலைங்க, நமக்குன்னு ஒரு நாலேஜ் வேணும்ல, அதுக்காகவாவது நம்ம நல்லா படிக்கணும்ல, அதை வீடியோஸ்லாம் பார்க்கணும்ல. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸ் மஸ்ட், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் 6000 MCQs ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6000 MCQs நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண உடனே நாங்கள் டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். அப்போ டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் புதுசாக வந்து வாரத்தில் 3 டெஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களை எங்கேயோ அது கூட்டிகிட்டு போகும். ஓகே, சரிங்க. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேணுன்றவங்க. ரைட், இப்போ பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஹோமோமார்ஃபிசம்? கீழே வர நாளில் எது வந்து ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹோமோமார்ஃபிசம் வீடியோ இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கேன். அதை வியூஸ் பிச்சுக்குத கமெண்ட் வந்து வேறு மாதிரி அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் போயின்னு இருக்குது. ரொம்ப நல்லது. இப்படி தான் தேவை, ஒரு ஆரோக்கியமான விவாதம் தேவை. ரொம்ப நல்லது, ஹாப்பியாக இருக்கேன். இன்னும் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது, இன்னும் நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கும்போது நிறைய விஷயங்கள் லேர்ன் ஆகும். ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணும்போது பாட புரிதல் உள்ளவங்க, புரிதல் இல்லாதவங்களுடைய கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ரிப்ளையும் கொடுக்கலாம். ஓ அப்படியா அப்படின்னு அவங்க மாறுவாங்க. அது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய அளவில் உதவி பண்ணும். ஸோ கமெண்ட் ரொம்ப மஸ்ட்டு. கமெண்ட் பாக்ஸை ஃபில் பண்ணுங்க. இப்போ கமெண்ட் பண்ணினே இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க, ரைட்? ஆனால் ஃப்ரீ டைமில் நானே ரிப்ளை கொடுப்பேன், ரைட்? இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஹோமோமார்ஃபிசம்ன்றதான கேள்வி. இந்த நாளில் எது வந்து ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லணும், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். எஃப் வந்து R+லேருந்து R+க்கு டிஃபைன் பண்ண, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு. இங்கேருந்து இங்கே டிஃபைன் பண்ண எஃப் வந்து எப்படி டிஃபைன்ட் ஆகுது? f(x) = x+1 அப்படின்னு டிஃபைன்ட் ஆகுது, ரைட்? இப்போ இது வந்து ஹோமோமார்ஃபிசமாக? ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் வந்து
ஆர் ப்ளஸ்லேருந்து ஆர் ப்ளஸ்க்கு. சரி, ஆர் ப்ளஸ் முதல்ல குரூப்பாக செக் பண்ணி எனக்கு அனுப்புங்க பார்க்கலாம். குரூப் தான் இல்லை, குரூப் இல்லையான்ட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணி அனுப்பணும். ரைட், சரிங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். குரூப்க்கான எல்லா கண்டிஷனும் செக் பண்ணி பாருங்கள், எனக்கு அது நீட்டாக போட்டு அனுப்புங்க. ரைட், ஓகே. இப்படி டிஃபைன்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? கிளைம் இது ஹோமோமார்பிசம். டு ப்ரூவ் எஃப் ஹோமோமார்பிசம் நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அது உள்ளே வரணும், ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய். இப்படி ப்ரூவ் ஆகிட்டா நம்ம ஹோமோமார்பிசம் சொல்லிடலாம் எஃப்ஐ. ரைட், இப்போ ஹோமோமார்பிசமாக இந்த நாளில் எது ஹோமோமார்பிசம் கேட்குறாங்க. நம்ம ஹோமோமார்பிசம் சொல்கிறது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு, இங்கே கொடுத்தீங்கன்னா உள்ள எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே வரும். அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் இப்படி ஆகிடும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இது வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிங்க. எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒய் இதை கண்டுபிடிப்போம். இது ரெண்டு ஈக்குவலாக வருதா பார்க்க. எஃப்எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன். எஃப்ஒய் என்ன வரும்? இங்கே எழுதிக்கிறேன். எஃப்ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஒன் வரும் இல்லையா? இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸ், இங்கே ஒய் இருந்தால் ஒய் வரும். அப்போது இங்கே ப்ளஸ் இந்த எஃப்எக்ஸை எழுதிட்டேன், நடுவில் ப்ளஸ் எஃப்ஒய் வந்து இதை பாருங்கள் ஒய் ப்ளஸ் ஒன். ரைட், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் முதல்ல எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி எழுதிட்டு 1 + 1 2 ஆகிடும். ரைட், அப்போ இது வந்து எஃப்எக்ஸு ப்ளஸ் எஃப்ஒய். ரைட், இது ஈக்குவேஷன் 2. இப்போ 1 2 நல்லா பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார்த்தேன், எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒய் பார்த்தேன். இது ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கு பாருங்கள். அப்போது திஸ் இம்ப்ளைஸ் எஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒய். ரைட், அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல தோணுது? தேர்ஃபோர் எஃப் இஸ் நாட் எ ஹோமோமார்பிசம். நாட் எ ஹோமோமார்பிசம். அவ்வளோதான். அப்போ இது ஹோமோமார்பிசம் இல்லை. சரி, செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ண போகலாம். ஆப்ஷன் பி. ரைட், எஃப்ங்கிற ஃபங்க்ஷனு இசட் ப்ளஸ்லேருந்து இசட் ப்ளஸ்க்கு டிஃபைன் பண்ணப்பட்டது. என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எஃப்என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் இப்படி டிஃபைன்ட் ஆகுது. இதோ பாருங்கள். ரைட், இதுதான். சரி, இப்போ இது ஹோமோமார்பிசமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இப்போது என்ன இது ஹோமோமார்பிசம்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்? கிளைமு இப்போ சொன்னேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார்த்தா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு வரணும். இது ரெண்டும் ஈக்குவல்னு வந்துட்டால் போதும், இது ப்ரூவ் ஆகிட்டால் போதும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே போட்டால் இங்கே வரும் உள்ள இல்லையா? இங்கே என்ன இருந்தால் என்ன இருக்குது, அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் போட்டால் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ரைட், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ இது 1. ரைட், இப்போ எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒய். ஃபஸ்ட்டு எஃப்எக்ஸ் என்னென்னு பார்ப்போம். எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒய் ரெண்டுமே சேர்த்து. எஃப்எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், எஃப்ஒய் என்ன? ஒய் ஸ்கொயர். ரைட், இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஸோ எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒய் என்ன? ஏன்னா ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 2. பாருங்கள், 2க்கு வந்த ஆன்சர் இது, 1க்கு வந்த ஆன்சர் இது. ரெண்டு சேமாக வேறு வேறையாக இருக்குல்ல? அப்போது திஸ் இம்ப்ளைஸ் எஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒய். அப்போது தேர்ஃபோர் எஃப் இஸ் நாட் எ ஹோமோமார்பிசம். அவங்க ஹோமோமார்பிசம் எதுவும் தான் கேட்குறாங்க. ரைட், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஆப்ஷன் பியும் இல்லை. ஆப்ஷன் சி செக் பண்ணிடலாமா? ஆப்ஷன் சி என்ன சொல்லுது? எஃப் ஆர் ப்ளஸ்லேருந்து ஆர் ப்ளஸ்க்கு டிஃபைன்ட் ஆகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ். ரைட் சார், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் வந்து ஹோமோமார்பிசம் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க சார். போன வீடியோவில் பாருங்கள், மாட் எக்ஸ் வந்து ஹோமோமார்பிசம் சொல்லியிருப்பேன். எப்போன்னா இந்த நீங்கள் ஹோமோமார்பிசம் எதாவது டிஃபைன் பண்ணி மெயினாக இருக்கும்னா இந்த ரெண்டு குரூப்பை டிஃபைன் பண்ணியும் இருக்கும். போன கணக்கில் இங்கே இருந்த குரூப் ரெண்டுமே என்னன்றதையும் கவனிங்க. இப்போது இந்த ப்ராப்ளமில் இங்கே இருக்கிற குரூப் என்னன்றதையும் கவனிங்க. மாட் எக்ஸ்னாலே ஹோமோமார்பிசம் நினச்சக்கூடாது நீங்கள். ரைட், சில இடங்களில் மாட் எக்ஸ் வந்து ஹோமோமார்பிசமாக இருக்கும், சில இடங்களில் ஹோமோமார்பிசமாக இருக்காது. இப்போ இந்த இடத்துல கவனிங்க. ஸோ என் ஸ்கொயர் வந்து ஹோமோமார்பிசம் கிடையாது, இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ மாட் எக்ஸ் பாருங்களேன்.
f is a function from r plus to r plus defined by f of x equal to mod x. இல்லையா? சரிங்க, mod x. இப்போ என்னென்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? கிளைம் நான் நிரூபிக்க வேண்டியது இது f ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லணும்னா f of x plus y கண்டுபிடிச்சானா எனக்கு f of x plus f of y கிடைக்கணும் இல்லையா? இது ரெண்டும் ஈக்குவல் ஆகும். இப்போது fx plus y என்னென்னு பார்க்கலாமா? fx plus y நான் என்னன்றேன், சப்போஸ் இது ட்ரூன்னு எடுத்துக்கிறேன், ஹோமோமார்ஃபிசம்னே எடுத்துக்கிறேனே, ரைட்? சப்போஸ் f is ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னே எடுத்துக்கிறேன், இது ட்ரூ ஆகிடுமா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், fx plus y ஈக்குவல் டு இப்போது எக்ஸுக்கு லெட் எக்ஸுக்கு வந்து -1 ஒய்க்கு வந்து +1 இதில் போடலாம். நான் என்ன நினச்சிக்கிறேன், இது வந்து ஹோமோமார்ஃபிசம் தான் நினச்சிக்கிட்டா என்ன ஆகிடும், இது ட்ரூ ஆகிடும் இல்லையா? இது ட்ரூ ஆகிடும். இப்போ இதுதான் ட்ரூன்னு ஆகிப்போச்சே, நான் சொல்கிற நம்பரை போட்டு பாருங்களேன், -1 1 இந்த இதுக்கு போட்டு பாருங்கள். அப்போது f of -1 + 1 -1 + 1 போட்டால் f of 0 ஆகிடுங்க, ரைட்? f0ன்னு 0 இதில் போடுங்க, 0 போட்டால் இங்கே 0 வரும். அப்போது இது fx plus y இந்த கேஸில் 0 வருது. இப்போது fx plus fy கண்டுபிடிங்க. fx plus fy இது கண்டுபிடிக்கலாமா? fx என்ன? x தான் -1 போட சொல்லியிருக்கேன். அப்போது இங்கே -1 போட்டால் இங்கே என்ன ஆகும், இந்த இடத்துக்கு. ஸோ x ஒரு மாடு ஃபங்க்ஷனுடைய வரையறை சொல்கிறோம் பாருங்கள். mod x is -x if x is less than 0, mod x is plus x if x is greater than or equal to 0, ரைட்? இப்போது x வந்து என்ன ஆகுது, -1 கொடுக்குறேன். அப்போது இந்த ஏரியா, அப்போ -1 minus of -1, ரைட்? ஸோ +1 ஆகிடும். ப்ளஸ் fy என்ன 1 கொடுக்குறேன், 1 கொடுத்தா இங்கே x, ஸோ 1. அப்போ என்ன ஆகும்னா இங்கே -+1 ஆகிடும். 1 + 1 2, ஸோ அப்போ இங்கே ஃபைனலாக 2 வருது. இப்போ இங்கே பாருங்கள், இது வேறு வந்துடுச்சு பார்த்தீங்களா? fx plus y வந்து 0 வருது எந்த கேஸில், x = -1 y = 1 இந்த கேஸில். அதே fx அதாவது fx plus fy என்ன வருதுங்க, 2 வருது எந்த கேஸில், எல்லா கேஸ்லையும் இல்லை. எக்ஸுக்கு -1 ஒய்க்கு 1 கொடுத்திங்கன்னா வேறு ஆன்சர் வந்து நிற்குது. இப்போது இது ட்ரூனா ஃபார் எனி எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இது ட்ரூ இருக்கணும். ஏதாவது ஒரு கேஸில் ஃபெயில் ஆகுதுன்னா மொத்தமும் காலின்னு அர்த்தம், ரைட்? அப்போது இதுலேருந்து நல்லா தெரியுது, r +லேருந்து r +க்கு டிஃபைன்டான f of x = mod xன்றது ஹோமோமார்ஃபிசம் கிடையாது. இட்ஸ் நாட் அ ஹோமோமார்ஃபிசம். ஓகே, therefore f is not a homomorphism. ஏன்னா எந்த இடம் ஃபெயில் ஆகுதுன்னே காட்டிட்டேன், நாட் எ ஹோமோமார்ஃபிசம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஒரு இடத்த ஃபெயில் பண்ணி காட்டிட்டேன். சப்போஸ் நான் இது ஹோமோமார்ஃபிசம் நினச்சிக்கிட்டேன்னா இது ட்ரூ ஆகிடுமா? அப்போ இது ட்ரூனா இந்த கேஸில் வேறு வந்து நிற்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு கேஸ் ஃபெயில் ஆனாலுமே அந்த மொத்தம் ப்ராப்பர்ட்டியுமே காலி இல்லையா? அதனால் சொல்கிறேன். அப்போது சார் ஏவும் இல்லை பியும் இல்லை, பாருங்கள், ஏவும் ஹோமோமார்ஃபிசம் இல்லைன்னு நிரூபித்தாச்சு, பியும் ஹோமோமார்ஃபிசம் இல்லைன்னு நிரூபித்தாச்சு, சியும் ஹோமோமார்ஃபிசம் இல்லைன்னு நிரூபித்தாச்சு. அப்போ ஆப்ஷன் டி தான் சார்னு கண்ண மூடி டிக் பண்ணக்கூடாது, அதையும் செக் பண்ணணும், ரைட்? செக் பண்ணாமல் போடக்கூடாது, கண்மூடித்தனமாக நம்ம செய்யக்கூடாது. பாருங்கள் ஆப்ஷன் டி. இப்போது பைன்ற ஃபங்க்ஷனு ஜிலேருந்து ஜி டேஷ்க்கு டிஃபைன் பண்ணப்பட்டது. பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஈன்றது ஐடென்டிட்டி, ரைட்? இப்போது ஜி வித் சம் ஆப்ரேட்டர் ஸ்டார், இங்கே ஜி டேஷ் வித் சம் ஆப்ரேட்டர் ஸ்டார் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன நிரூபிக்கணும், இது வந்து ஹோமோமார்ஃபிசம் நிரூபிக்க நான் என்ன நிரூபிக்கணும், பை ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் ஸ்டார் பை ஆஃப் ஒய். ஏன் சார் ஸ்டார் போடுறீங்க, அது என்னன்னு தெரியல ஆப்ரேட்டர், அதனால் ஸ்டார் யூஸ் பண்ணிட்டேன். சரிங்க, இப்போ பை ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் என்னன்னு பார்க்கலாமா? பை ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு இது பார்க்குறோம், அப்புறம் இது பார்க்குறோம். இப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய் இங்கே இந்த எக்ஸுக்கு நீங்கள் என்னென்னா கொடுங்க, இங்கே இ தான் கிடைக்கும், ஈக்குவேஷன் 1, ரைட்? அதே போல் இங்கே பை ஆஃப் எக்ஸ் வந்து ஈனா, பை ஆஃப் ஒய்ன்னா தான் இ தான் ஐடென்டிட்டி மேப் இது.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பை எக்ஸு ஸ்டார் பை ஒய் இது கண்டுபிடிக்கிறேன். இப்போ பை எக்ஸ் என்ன இ ஸ்டார், பை ஒய் என்ன இ ஸ்டார் இ, ஒரு குரூப்பில் இ ஸ்டார் இ என்ன இ தான். அப்போது பை எக்ஸு ஸ்டார் பை ஒய் எனக்கு இ தான் வந்திருக்கு. அப்போது இங்கே பாருங்கள், இதுக்கும் ஆன்சர் இ, இதுக்கும் ஆன்சர் இ. அப்போது ஃப்ரம் 1 and 2 பை எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு பை எக்ஸ் ஸ்டார் பை ஒய். அப்போ this implies pi is homomorphism. Pi is homomorphism, ரைட்? அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பேசிக்காக சில தெரியணுன்றதுக்காக இவ்வளோ 6 அமரம் மெல்ல சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இப்போ இதில் பாருங்கள், இதில் எது தாங்க கரெக்டு? ஆப்ஷன் டி, ரைட்? இப்போது ஒரு குரூப்லேருந்து ஒரு குரூப்புக்கு டிஃபைன் பண்ண மேப்பு அது ஐடென்டிட்டி மேப்பான்னு பார்க்குறோம். அதாவது ஒரு எங்கே மேப் ஆகுது, ஜி டேஷில் இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது, ஜியில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே. அப்போ அது வந்து ஐடென்டிட்டி மேப். இப்போ ஒரு ஐடென்டிட்டி மேப் எப்பயுமே ஒரு குரூப்லேருந்து ஒரு குரூப்புக்கு டிஃபைன் பண்ண ஒரு ஐடென்டிட்டி மேப் எப்பயுமே ஹோமோமார்ஃபிசமாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, இதை போட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சார் ஜியிலேருந்து எங்கே ஃபுல்லாக மேப் ஆகுது, ஜி டேஷில் இருக்கிற ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுது. ஐடென்டிட்டி மேப் சார் இது, எந்த ஒரு ஐடென்டிட்டி மேப்பும் ஹோமோமார்ஃபிசம் சார், டிக் பண்ணுங்கள். அப்படி டக்குன்னு டிக் பண்ணிடணும், ரைட்? சார் மாட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன்னா இங்கே பாருங்கள், ஆர் டாட்னா இது ஹோமோமார்ஃபிசம் ஆகிடும். ப்ளஸ்ன்னா ஹோமோமார்ஃபிசம் கிடையாது. இதெல்லாம் நான் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், ரைட்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இங்கே ப்ளஸ்லேருந்து ப்ளஸ்க்கு பாருங்கள், ஆப்ரேட்டர் ப்ளஸ்ஸாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நாட் ஹோமோமார்ஃபிசம். சார் ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு இருக்கோண்ணா சார், ஒரு ஹோமோமார்ஃபிசமாக இருந்தால் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஜீரோ எலமெண்ட்டுக்கு தான் மேப் பண்ணணும். இப்போ ஆரில் இருக்கிற ஜீரோவை போட்டிங்கன்னா இங்கே 0 + 1 1 வரும். அப்போ ஜீரோவுக்கு மேப் பண்ணல. எந்த ஒரு ஹோமோமார்ஃபிசமும் அந்த ஐடென்டிட்டி ஐடென்டிட்டிக்கு மேப் பண்ணணும். இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி 0, அந்த ஜீரோவுக்கு மேப் ஆகலை பாருங்கள், 1க்கு மேப் ஆகுது. அப்போ இது ஹோமோமார்ஃபிசமே இருக்க வாய்ப்பு இல்லை சார். அப்படியே டக்குன்னு முடிவு எடுக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? போட்டு பார்த்தும் செய்யலாம், ப்ராப்பர் வேவும் கற்றுக் கொடுத்துட்டேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க என்ன ஆவீங்க, ஷார்ட் ஆவீங்க. சார் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஐடென்டிட்டிக்கு இந்த மேப் பண்ணாது சார். அப்போ இது ஹோமோமார்ஃபிசம் இருக்க வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா ஒரு ஹோமோமார்ஃபிசம் ஐடென்டிட்டிக்கு தான் சார் மேப் பண்ணணும். அப்போ இது ஹோமோமார்ஃபிசம் கிடையாது சார். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்லேருந்து ப்ளஸ்க்கு இது ஹோமோமார்ஃபிசம் கிடையாது சார். சார் மாட் ஃபங்க்ஷன் வந்து அதுவும் இங்கே டாட்டாக இருந்தால் சார் இது ஹோமோமார்ஃபிசம் ஆகிடும் சார். ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை ப்ளஸ் இருக்கிறதுனால இது ஆகாது. ஏன்னா எக்ஸுக்கு -1 ஒய்க்கு +1 எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஒரு ஆன்சர், எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஒய்க்கு ஒரு ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த கேஸில் அது ஃபெயில் ஆகும். அதனால தான் இது வந்து ஹோமோமார்ஃபிசம் கிடையாது. இதுவும் ஹோமோமார்ஃபிசம் கிடையாது, இதுவும் ஹோமோமார்ஃபிசம் கிடையாது, இதுவும் ஹோமோமார்ஃபிசம் கிடையாது. ஆனால் ஐடென்டிட்டி மேப் ஹோமோமார்ஃபிசம் சார். இதையும் போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அடிங்க சார் டிக்கு, ஆப்ஷன் டி, ரைட்? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பேசும்போது இன்றைக்கி பேசினார், ஒரு 10-11 மணி இருக்கும். சார் உங்கள் ஹேண்ட் ரிட்டன் காப்பி எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன் சார் அப்படின்னு. சார் நீட்டாக இருக்குது சார் ப்ரெசன்டேஷன், அந்தமாரி இருந்தால் படிக்கிறதுக்கு ஆர்வம் வருது அப்படின்னாங்க. இதை தான் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்புவேன், ஹேண்ட் ரிட்டன் காப்பி. இதை படிச்சுட்டு நீங்கள் 6000 MCQs ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் இன்றைக்கி இந்த 14 புக்லெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கு இன்றைக்கி ஜெராக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்தமாரி முதல்ல ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் உங்களுக்கு எது கன்வீனியன்ஸ் தோணுதோ அதை முதல்ல பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் நிலைமை உங்களுக்கு தானே தெரியும். எதிரில் நான் பேசுகிற எனக்கு தெரியறத விட உங்கள் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ 14 புக்லெட்ஸ் வேணுமா, 6000 MCQs வேணுமா, இல்லை ஃபுல் செட் மெட்டீரியல் படிக்கிற அளவுக்கு எபிலிட்டி உள்ள ஆளாக நாம அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் யாரை வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் வீடியோஸ் பார்க்காம மட்டும் இருக்காதீங்க. அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வீடியோஸ் பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ லிங்க் ஃபுல்லாக எல்லாத்தையும் அனுப்புகிறேன். யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் உட்காந்து மணிக்கணக்காக பாருங்கள். சப்ஜெக்ட் புரிதல் ஊற அப்படியே எல்லாரையும் எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.